மகர ராசி நேயர்களுடைய அதிர்ஷ்டமான நாள், அதிர்ஷ்டமான கிழமை என்னன்னு பார்க்கலாமா? திங்கள், செவ்வாய், வெள்ளி. மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவான், ரைட்டா? அந்த சனி பகவான் என்னன்னா கடின உழைப்பாளி, ஆழ்ந்த சிந்தனையாளர். மகர ராசி உழைப்பாங்க, கடின உழைப்பாளி. அடுத்த பலன் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா உழைச்சு 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 போய் ஒண்ணும் இல்லாம இருக்கும். அப்படியே அப்போ ஆழ்ந்த சிந்தனை வேற. அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்ததுன்னா இப்படி சிந்தனையிலேயே போயிட்டு எப்ப போறவங்களை பார்த்தா சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த சிந்தனை சில நேரங்களில் தவறுதலாக போய் முடியும். கடின உழைப்பாளி, உழைப்பாங்க, ஆனா கூலி அந்த உழைப்புக்கு தகுந்த கூலி இல்ல. அவங்க என்ன பண்ணா அந்த கூலி அவங்களுக்கு கிடைக்கணும். சனிதான அதிபதி. ரெண்டு விஷயத்தை நான் சொல்லித்தரேன். மகர ராசிக்கு கடின உழைப்பாளி, நல்ல உங்களுக்கு காசு கிடைக்கணும், போன வரணும், அந்த உழைப்புக்கேத்த கூலி கிடைக்கணும்னா நீங்கள் சேவிக்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி. வெங்கடாச்சலபதியை சேவிச்சா சனீஸ்வரனுடைய கடாட்சம் இருக்கும். சனீஸ்வரனுடைய கடாட்சம் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும். டைரக்டா சனி பகவானை சேவிச்சா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. சனியினுடைய நல்லதெல்லாம் நமக்கு சேரணும்னா வெங்கடாச்சலபதியை நம்ம தரிசிக்கணும். என்ன கிழமையில? சனிக்கிழமை போய் தரிசிங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற வெங்கடாச்சலபதி, பல பேர்ல இருக்காங்க, பாலாஜி அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க. வெங்கடாச்சலபதி தான் வெங்கடாச்சலபதி. ஏழுமலையான், திருப்பதி போகணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பதி போனா போங்க, சனிக்கிழமை போய் தரிசிங்க. இல்ல அடிக்கடி தான் போக முடியாது, பக்கத்துல இருக்கிற கோவில் போலாம். வெவ்வேறு பேர்ல இருக்காங்க. திருவேங்கடமுடையான்னு இருக்காங்க, பிரசன்ன வெங்கடாச்சலபதின்னு இருக்காங்க, லட்சுமி பாலாஜி. இந்த மாதிரியான பேர்ல வெங்கடாச்சலபதி இருக்கிறதுனால நீங்க அந்த கோவில்கள் எல்லாம் போய் சனிக்கிழமை போயிட்டு நீங்க பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுக்கணும். நம்ம மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணோம்? துளசி மாலை வாங்கி கொடுக்க வேண்டும். துளசி மாலை வாங்கி கொடுத்தா உங்க கடின உழைப்புக்கான ஊதியம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். கடின உழைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை தரும். துளசி மாலை எவ்வளவு முழம் அது உங்களோட விருப்பம். உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்க ஒரு முழம் வாங்கி கொடுக்கலாம், பெரிய மாலை வாங்கி கொடுக்கலாம், உங்க இஷ்டம். ஆனா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை உங்களுடைய துளசி மாலை பெருமாளுக்கு சாற்றப்பட வேண்டும். அது சாயங்காலமும் கொடுக்கலாம், காத்தாலையும் கொடுக்கலாம், ஷுவர் விஷ், எப்ப வேணாலும் கொடுங்க. அதே மாதிரி ஆழ்ந்த சிந்தனை. எப்ப பாரு நான் சிந்தனையிலே இருந்துட்டு இருக்கேன், அந்த சிந்தனை சக்சஸ் ஆகுதா? ஆகவே இல்லை. சிந்தனைகள் மட்டும்தான், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியல. நிறைய சிந்திக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம்னு ஒரு மறந்து போயிடுது. மகர ராசிக்காரர்களுக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் நவக்கிரக பிரதட்சணம் பண்ணுங்க. நவக்கிரகத்தை 9 சுத்தி நவக்கிரகத்துக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு 9 சுத்தி அங்க உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. இல்லைன்னா சக்கரத்தாழ்வார சேவிக்கணும். சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு 9 சுத்திட்டு சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு நல்ல எண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு 6 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது பிரசாதத்திலையும் போட்டுப்பாங்க, இல்ல விளக்குலையும் ஊத்திப்பாங்க. அதனால நல்லெண்ணெய் இல்ல எள்ளு, கருப்பு எள்ளு வாங்கி கொடுத்துருங்க கோவிலுக்கு. எள்ளு கொடுத்தா அதெல்லாம் கிடையாது, கோவிலுக்கு வாங்கி தரலாம். எள்ளு 1/2 கிலோ எள்ளு கோவிலுக்கு வாங்கி தானமாக கொடுங்க. அவங்க பிரசாதம் போட்டு கொடுப்பாங்க. எல்லோதரை அப்படிங்கிற ஒரு பிரசாதம் போட்டு பல கோவில்கள்ல, சக்கரத்தாழ்வார் இருக்கிற கோவில்கள்ல ரொம்ப ஃபேமஸ் எல்லோதரை. உங்க சிந்தனைகள் ஆழ்ந்த சிந்தனைகள், நல்ல சிந்தனைகளாக இருந்த அந்த சிந்தனைகள் இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணித்தான் ஆகணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரக பிரதட்சணம், ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரக பிரதட்சணம் சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் திங்கள், செவ்வாய், வெள்ளி. மகர ராசிக்கு அதிர்ஷ்டமான நாள் திங்கள், செவ்வாய், வெள்ளி. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணும்? வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலாம்? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவில்ல போய் அம்மனை தரிசனம் பண்ணி குங்குமம் வாங்கி வீட்டுக்கு வாங்க. உங்க வீட்டுல ஒரு பவல் வச்சு அந்த பவல்ல குங்குமத்தை சேகரிச்சுட்டே வாங்க. உங்க வீட்டுக்கு வர சுமங்கலிக்கெல்லாம் அந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுக்க சொல்லுங்க. இது போதுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்? திங்கள், செவ்வாய், வெள்ளி அதிர்ஷ்டமான நாள். இந்த 3 நாள்ல நீங்க பரிகாரம் செய்ய செய்ய என்னாகும்? கடின உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ஆழ்ந்த சிந்தனை, நல்ல சிந்தனையாக இருக்கும். கண்டிப்பா பண்ணணும். இது பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. சிந்தனைகள் நல்லா இருக்கும். மகர ராசி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க வாழ்க்கை முழுவதும் இல்லையா? இந்த கஷ்டத்திலிருந்து ஒரு விதிவிலக்கு தான் இது. அப்ப இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய செய்ய உங்க கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி போய்விடும். ஏன் அடிக்கடியில இந்த வார்த்தைகளை சொல்றேன்னா, நீங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவோ மகர ராசி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எனக்கே தெரியும். இந்நேரம் ஜாதகம் பார்த்த நிறைய பேர் இருக்காங்க மகர ராசி. அதனால இந்த பரிகாரத்தை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பர். செய்றீங்களா? செய்யுங்க, ஹாப்பியா இருங்க.